லார்ட் இன்றைய தியானத்திற்கு லூக்கா 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை தியானிப்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். வசனத்தை குறித்து தியானிக்கிறதுக்கு முதல்ல யூதேயா ஜனங்கள் கலிலேயர் எப்படி பார்த்தாங்கன்னா, இவங்க கல்ச்சுரலி ரிலீஜியஸ்லி ரொம்ப சுப்பீரியர் பீப்புளாக, அதாவது யூதேய ஜனங்கள் அவர்களை விட மதம் சார்ந்த விஷயங்களில் பாரம்பரியத்தை பின்பற்றுவதில் யூதேய ஜனங்கள் கலிலேய ஜனங்களை விட மிகுந்த உயர்ந்த ஜனங்கள் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவங்களை கொஞ்சம் குறைத்து இடை போடுகிறவர்களாக இருந்தாங்க. அப்போது அவங்களுடைய இரத்தம் சிந்தப்படும் போது இயேசு யூதேய ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள நீங்கள் பாவின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கும் அதே நிலைமை தான். ஆகிய இன்றைய தினத்தில் யாராவது வீடுகளில் தீமை, ஒரு இழப்பு அப்படி ஏற்படுதுன்னா மற்றவர்கள் எப்படி அவங்கள நியாயம் தீர்க்கிறாங்கன்னா, அவங்க சபிக்கப்பட்டவங்க, அவங்க கர்த்தர் அவங்களோடு கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னவெனில், ஆண்டவர் சொல்கிற காரியம், அப்படி நியாயம் தீர்க்கிற ஜனங்கள் மனம் திரும்பாவிட்டால் அவங்களுடைய நிலைமையும் அதே நிலைமை தான். அதில் இன்றைய தினத்தில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க தான் இருக்கணும். மற்றவங்கள வீடை பார்த்து அவங்க எப்படி நிலைமையில் இருக்காங்க, அவங்க நல்லா இருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களோட இருக்காங்க, இல்லைன்னா கர்த்தர் அவங்களோட இல்லை, இப்படிப்பட்ட கணிப்புகளோட கர்த்தரை தேடாமல் கர்த்தரை அவராக இருக்கிறார். நானாக இருக்கிறேன் தேவன் சொல்கிறார். அதனால் நம்ம அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு சிந்தையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அதில் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தர நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் இந்த வருடத்தில் ஆண்டவரே பலப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, உம்மை பார்ப்பதில், உம்மை நோக்கி பார்ப்பதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க தேவரே கிருபை தருவீராக ராஜா. மனம் திரும்புதலின் இருதயத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு தீமை நடக்கும்போது ஆண்டவரே ஒரு ஆறுதலின் வாய்க்காலாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. நியாயம் தீர்க்காமல் ஆண்டவரே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் நடந்து கொள்ள கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதா.